ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக இப்போ வந்து ஏஜிஎஸ் அர்ச்சனா கல்பதிமாவோட இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அதில் வந்து கேட்டிருக்காங்க, தளபதி 70 மூவி பண்ணாருன்னா அதோட ப்ரொடக்ஷன் வந்து நீங்கள் தானா அப்படிங்கிற நியூஸ் வந்து பயங்கரமாக பரவலாக பரவிட்டு இருக்கு. இது வந்து உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இது நடந்தால் நல்லா தான் இருக்கும். தளபதி இப்போ கூப்பிட்டு யார் வந்து வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஸோ தளபதி படம்னாலே ப்ரொடியூஸ் பண்ண நாங்கள் தயாராக தான் இருக்கோம். தளபதி ஊன்னு சொன்னார்னா நாங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வி ஆல்வேஸ் ரெடி டு ப்ரொடியூஸ் தளபதி மூவி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ தளபதி 70th மூவி பண்ணுவாராங்கிறதே டவுட்டு தான். பட் அதை சுற்றி நிறைய பஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ தளபதி 70th மூவி வந்து அமையணும் அப்படிங்கிறது எல்லா ஒரு தளபதியன்ஸோடையும் விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா லியோ 2 வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா துப்பாக்கி 2 இல்லாட்டினாலுமே கோர்ட் வெர்சஸ் ஓஜி இந்த மாதிரியான 3 கதைகளை வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதை வந்து தளபதி எது சூஸ் பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வெங்கட் பிரபு அவர்கள் தான் வந்து தளபதி 70th வந்து மூவியை வந்து இயக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தோம். ஸோ அதனால் வந்து ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து டிராகன் மூவி அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் அவர்களும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் தளபதி விஜய் அவர்களுக்கும் ஒரு கதை சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப் அவர் வந்து ஏஜிஎஸில் தான் வந்து நடிச்சிட்ருக்காரு. ஸோ அதனால் மேபி வந்து அவர் கதை சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறனால அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தாட் ப்ராசஸ் வந்து இருக்குது. பட் எது எப்படியோ தெரில, தளபதி 70th மூவி பண்ண போகிறாரு அப்படின்னா சூப்பராக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து ரொம்பவே சான்சஸ் வந்து கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து கண்டிப்பாக இப்போ ரீசெண்ட் டைமில் பண்ண மாட்டாருங்கிறது தான் தெளிவாக சொல்கிறாங்க. ஏன்னா ஜனநாயகன் படத்துக்கே வந்து அவர் வந்து அப்பப்போ போகிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பனையூர் ஆஃபீஸில் தான் இருக்கார். ஸோ முழு அரசியல்வாதியாக இறங்கணும் அப்படின்னா அவர் வந்து படம் நடிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ண தான் செய்வார். பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் வரப்போகிறதுனால கம்ப்ளீட்டாக அதில் கான்சன்ட்ரேட் தான் பண்ணுவார். ஸோ அதனால் வந்து 70th மூவி மேபி நடிக்க போகிறதா இருந்தால் 70th மூவி வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யாராக இருந்தாலுமே சரி அவங்க ரெடியாக தான் இருப்பாங்க தளபதி மூவியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அவங்க ரெடியாக இருக்கும்போது தளபதி 70th மூவி வந்து ஓகே சொன்னார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏஜிஎஸ் பண்ணுறது கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.